بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பாதிக்கு மேல் கடந்து முக்கால் பகுதியையும் கடந்து விட்டோம். ஆயத்தின் வரிசையில் இதுவரைக்கும் 254 ஆயத்துகளை கடந்து 255வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். அதனுடைய வசனங்களின் விளக்கங்களை நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறோம். 255, 56, 57 ஆகிய 3 வசனங்களின் விளக்கங்கள் தான் இந்த பாடங்களில் சென்று கொண்டிருக்கின்றன. பாட வரிசையின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் 378 378வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதாவது 378. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனே. மறைவான விஷயங்களை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனே என்ற தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். மறைவானது இல்முல் கைப், மறைவான விஷயங்களை அறியக்கூடியவன் அல்லாஹு தாலா. அவனை அன்றி யாரும் அறிய முடியாது. என்றாலும் அல்லாஹு தாலா இல்லாமன், யாருக்கு அல்லாஹு தாலா அதை தெரிவிக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்கள் அதை அறிந்து விடுவார்கள். உதாரணமாக அவனுடைய ரசூல்மார்களிலிருந்து யாருக்காவது அல்லாஹு தாலா தெரிவிக்க வேண்டும் என்று நாடினால் அது அவர்களுக்கு கிடைத்துவிடும், அவர்களுக்கு அறிவித்து விடுவான். அதே போன்றதல்லாத மற்ற நேசர்களாக இருக்கலாம், அல்லாஹுடைய வழிமார்களாக இருக்கலாம், அல்லாஹு தாலா நாடினால் யாருக்கேனும் வெளிப்படுத்தலாம். அதிலும் குறிப்பாக நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா அதை வெளிப்படுத்துவேன் என்பதாக தேவைக்கேற்ப எந்த இடத்தில் அவர்களுக்கு தேவை இருக்கிறதோ, எவ்வாறு தேவை இருக்கிறதோ அதற்கேற்ப நாம் வெளிப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பதையும் நான் பார்க்கிறோம். சூரத்துல் ஜின் என்ற சூறாவிலே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கக்கூடிய அந்த வசனங்கள் வருவதை பார்க்கிறோம். அதாவது அல்லாஹு தாலா மறைவானவற்றை அவன் அல்லாத நபிமார்களுக்கும் வெளிப்படுத்தி காண்பிப்பான். நபிமார்களுக்கு அந்த விஷயத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவேன் என்பதாக சொல்றான். ஆலிமுல் கைபி ஃபலா யுல்ஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்தலா மின் ரசூலின் ஃபஇன்னஹு யஸ்லுகு மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி ரஸதா. அவன்தான் மறைவான இவ்விஷயங்களை எல்லாம் நன்கறிந்தவன் ஆவான். ஆலிமுல் கைபி வஷஹாதா, ஏற்கனவே அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவன். கைபு என்பதை அறிந்தவன் அவன்தான், யாரும் கிடையாது. ஃபலா யுல்ஹிரு அலா கைபிஹி அஹதா, மறைவான உள்ள விஷயங்களை அவன் ஒருவருக்கும் வெளிப்படுத்துவது இல்லை, யாருக்கு வெளிப்படுத்துறது கிடையாது. ஆயினும் தன் தூதர்களில் எவர்களை தேர்ந்தெடுத்தானோ அவர்களுக்கு அதை அவன் அறிவிக்கக்கூடும். அதை அவன் அவர்களுக்கு அறிவித்த சமயத்தில் நிச்சயமாக அவன் அவர்களுக்கு முன்னும் பின்னும் ஒரு மலக்கை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறான். இது அல்லாஹுடைய மறைவான விஷயத்தை தெரிந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா பாதுகாப்பை தன் புறத்திலிருந்து மலக்குகள் மூலமாக பாதுகாப்பை அளிக்கிறான் என்பதாக சொல்றான். இப்போ மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன்தான். ஆனால் அவன் யாருக்கெல்லாம் அறிவிக்கின்றானோ அவர்கள் அதை தாராளமாக அறிந்து கொள்ளலாம். அறிவிப்பதோடு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் முன்னும் பின்னும் பாதுகாப்பாக ஒரு மலக்கையும் நாம் அனுப்பி வைக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வலா யுல்ஹிரு அலா கைபி, பொதுவாக அல்லாஹ் ஆலிமுல் கைபி வஷஹாதா, அல்லாமுல் குயூப், எல்லா விஷயங்களையும் அறிந்தவன், மறைவான அனைத்து விஷயங்களையும் அறிந்தவன் அல்லாஹ் தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது அல்லாத மற்ற விஷயங்கள் மலக்குகளாக இருக்கலாம், மற்ற அதல்லாத நபிமார்களாக இருக்கலாம், அதேபோல் வலிமார்கள், நாதாக்கள், யாரை அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கலாம். அவர்களை என்ன செய்வான், தேர்ந்தெடுத்து இந்த விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு சொல்லக்கூடிய விருப்பம் அல்லாஹ்வை பொறுத்தது. அவன் நாடினால் சொல்லுவான். எத்தனை நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
குறிப்பாக நபியை பற்றி பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்றாங்க, என்னது, நான் கைபான விஷயத்தை அறிந்தவன் கிடையாது. ஆனால் என்னது, அல்லாஹ் தஆலா நபிக்கு எல்லா விஷயங்களையும் அறிவிச்சான். நான் கைபான விஷயத்தை அறிஞ்சவன் கிடையாது, இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், அறிவித்தான். ஒரு ஒரு விஷயங்களோ கூட அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிப்பதை விட்டும் விடவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கைபான விஷயங்களை எவ்வளோ சுப செய்திகள் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் நபி என்ன செஞ்சிருக்காங்க, தன்னுடைய விஷயங்கள்ல இருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குல்லா அம்லிக்கு நஃப்சி, நபி முதல்ல சொல்லும்போது குல்லா குல்லா அம்லிகுலி நஃப்சி, நான் முதலாவது என்னுடைய நஃப்ஸிற்கு, லா அம்லிகுலி நஃப்சி நஃபான் வலா லர்ரன், எதையுமே நான், அதாவது நலவு தீங்கை என்னால் செய்ய முடியாது, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. வலவ் குன்து அலமுல் கைப, நான் மறைவான விஷயங்களை நன்கு அறிந்தவனாக இருந்தால், லஸ்தக்ஸர்து மினல் ஹைர், ஹைரிலிருந்து எல்லா விஷயத்தையும் நானே செஞ்சிருப்பேன். ஒமா மஸ்ஸனி யஸ்ஸு, எனக்கு கெடுதி என்பதே வந்திருக்காது. இன் அன இல்லா நதீரும் பஷீரும் லிகௌமி யுமினூன், ஈமான் கொள்ளக்கூடிய அந்த மக்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய, இன்னும் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு நபரை தவிர நான் வேறொன்றும் இல்லை என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கியதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இருந்து தெரியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும், முன்பின் விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். எது வரும், எது போகும், எது நடக்கும், கியாமத் வரைக்குள்ள விஷயங்கள், பல விஷயங்களை நபிக்கு சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. எல்லா விதமான மறைவான விஷயங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஆக மறைவான விஷயத்தை அறிஞ்சவன் அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் அவன் யாருக்கு வேண்டுமானாலும் கற்றுக் கொடுக்கலாம். குறிப்பாக தன்னுடைய தூதர்களை அதற்காக தேர்ந்தெடுத்தான். அதிலும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதற்காக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து அதிகமான விஷயங்களை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா சொன்னதை நாம் பார்க்கிறோம். அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இப்பொழுது உள்ளே கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அதை பார்க்கலாம், அறிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம், லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹ். இதுவரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், யஅலமு மா பைன ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் உள்ள அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான். வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு பின்னால் உள்ள விஷயங்களையும் அல்லாஹ் அறிகிறான். அதாவது யஅலமு, அல்லாஹ் அறிகிறான். மா ஹுவ ஹாதிருன், எது ஒன்று முன்னால் இருக்கிறதோ, முஷாஹிதுன், கண்ணுக்கு தெரிந்ததாக, லஹும், அவர்களுக்கு கண்ணில் பட்டதாக, கண்ணுக்கு தெரிந்ததாக இருக்கிறதோ அதையும் அல்லாஹ் அறிகிறான். வஹுவ துன்யா, உலகம், முன்னாடி உலகம் இருக்கு, அதன் விஷயங்களையும் அல்லாஹு தஆலா முழுமையாக அறிகிறான். வமா கல்ஃபஹும், அதாவது எந்த ஒன்று பின்னால் இருக்கிறதோ, அமாமஹும், அவர்களுக்கு முன்னால், வஹுவல் ஆஹிரா, அது மறுமையாக இருக்கிறது. முன்னாடி பார்க்குற விஷயம் ஒன்று இருக்குது, இன்னொன்று அவங்களுடைய அமா ஹல்ஃபம்னா அமாமஹும், அவர்களுக்கு முன்னால், வஹுவல் ஆஹிரா, அது மறுமையாக இருக்கிறது. ஃபக்கத் அஹாத இல்மஹு பில் ஃபக்கத் அஹாத இல்முஹு பில் காயினாத்தி வல் அவாலிம், அவனுடைய இல்மை கொண்டு அல்லாஹு தாலா சூழ்ந்து விடுகிறான். அஹாத்த இல்முஹு, அவனுடைய அல்லாஹ்வுடைய இல்மானது சூழ்ந்திருக்கிறது. பில் காயினாத், படைப்பினங்கள் அனைத்தையும், வல் அவாலிம், உலகங்கள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. அவனை தாண்டி எதுவும் போகாது. எல்லா விஷயம் அவன் தான் அறிந்திருக்கிறான். மறுமையில் எந்த ஒன்று இருக்குது அதையும் தெரியும், இந்த உலகத்தில் உள்ளதும் தெரியும். ஏன்னா உலகத்தை அவங்க பின்னாடி விட்டுட்டு வரக்கூடியவங்க, ஆகிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தான் தெரிஞ்சவனாக இருக்கான். என்ன நலவுகள், தீமைகள், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் முழுக்க முழுக்க அறிந்தவன். அப்போ எல்லா விதமான மாலூமாத்தும் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அவனுடைய எந்த விதமான நிலையும், லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, வானத்திலும் பூமியில் உள்ள எந்த விஷயமும் அவனை விட்டு மறையாது. அவனை விட்டு மறையவும் முடியாது, மறையவும் மறையாது. எல்லா விஷயம் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் தெல்ல தெளிவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எதுவும் அல்லாஹ்வை விட்டு மறையாது என்ற விஷயத்தை இந்த ஆயத்தில் அல்லாஹ் விளக்குறான். எல்லா படைப்பினும், உலகத்தில் உள்ள விஷயங்கள்,
கடல்ல உள்ள விஷயங்கள், அதுல அடியில் ஆழத்துல உள்ளது, மேல் உள்ளது, கீழ் உள்ளது, எல்லாமே எதுவுமே அவனை விட்டு மறைவாது என்பதை இந்த ஆயத்தில் விளக்கலாம். யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷையின் மின் இல்மிஹி வலா யுஹீதூன அவனை பிஷையின் வலா யுஹீதூன பிஷையின் எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் சூழ்ந்து விட முடியாது, அவர்கள் சூழ முடியாது. எதையுமே அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த விஷயம் மின் இல்மிஹி அவனுடைய இல்மிலிருந்து, அவனுடைய ஞானத்திலிருந்து யாரும் எதையும் அறிய மாட்டார்கள். இல்லா பிமாஷா அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களை தவிர. இந்த முன்னாடி உள்ள ஆயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அல்லாஹு தாலா எல்லா விஷயத்தையும் அறிந்தவனுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கு. கடந்தது, நிகழ்ந்தது, நடக்க போறது எல்லாமே. ஒமா தனஸ்ஸலு ஒமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக்க லஹு மா பைன ஐதீனா வமா கல்ஃபனா ஒமா பைன தாலிக்க ஒமா கான ரப்புக்க நசியா என்பதாக அல்லாஹ் சூரத்துல் மரியம்ல சொல்ற மாதிரி, உன்னுடைய ரப்பினுடைய கட்டளையை கொண்டே நாங்கள் அதில் இறங்கவில்லை. அப்போ நாங்கள் எங்களுக்கு முன்னாடி உள்ளது, பின்னாடி உள்ளது, எல்லாமே உங்களுடைய ரப்பு எதையுமே மறந்தவன் கிடையாது என்று சொல்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லாம் அறிஞ்சிருக்கிறான். அதே மாதிரி அவனுடைய இல்மை கொண்டு யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அல்லா யுஹீத்துன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா லா யஅலமூன ஷைஅன் மின் மஅலூமாத்திஹி அவனுடைய மாலூமாத்திலிருந்து எந்த விஷயத்தையும் யாரும் அறிய முடியாது. இல்லா பிமா அலமஹும் எதை அல்லாஹ் அறிவித்திருக்கிறானோ அதை தவிர. ஈயாஹு அவனே, அலா அல்சினத்திர் ருசுலி நபிமார்களுடைய நாவுகளிலே அல்லாஹு தாலா அவனாகவே எந்த விஷயத்தை அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றானோ அந்த விஷயத்தை தவிர அவனுடைய ஞானத்திலிருந்து, அவனுடைய அறிவிலிருந்து, அவனுடைய ஞானத்திலிருந்து யாரும் எதையுமே அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய இல்மை யாரும் இது பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, அவனாக வெளிப்படுத்தினாலே தவிர. அல்லாஹு தாலா தன்னுடைய சிஃபாத்து தாத்துல இருந்து எதையும் வெளிப்படுத்த மாட்டான். சிஃபாத்துல இருந்தும் சரி, எதை வெளிப்படுத்தினாலும் அதுதான் எனது மக்களுக்கு தெரியும். இப்போ எல்லா விஷயமும் எனது இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் மற்றதை விட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், வெளிப்படுத்தியிருக்கான். உதாரணமாக தாத்தையே அல்லாஹ் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிதிரை தில்க ருசுலு ஃபல்லல்லா பாதஹும்ல அது முக்கிய விஷயம். மற்ற விஷயங்களோட நபிக்கு என்னது ஒருபடி மேலாகவே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், காட்டியிருக்கிறான். ஒருபடி மேலாகவே காட்டியிருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய இல்முங்கிறது அவனுடைய உஜூத், முதல்ல அவன் இருக்கிறாங்கிறதும், அவனுடைய ஜின்ஸ், அவனுடைய தோற்றம், அது மாதிரி அவனுடைய குதிரை சக்தி, அவனுடைய ஹக்கீக்கத், யதார்த்தம் என்ன, இதெல்லாம் எனது அல்லாஹுக்கு தான் தெரியும். யாரும் அறிய முடியாது, யாரும் அறிய முடியாது. அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை அறிவிச்சான்னு சொல்லி சொன்னா அது எல்லாருடைய உள்ளங்களும் என்ன செய்யும், தெரியும். சரி, அப்போ இதை கொண்டு என்ன அர்த்தம், ஹாத்த பிஹிங்கிறத கொண்டு என்ன அர்த்தம்? அப்போ அல்லாஹ் என்ன செய்ய யாருமே என்னதுல எந்த ஒரு இதுவுமே அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாம, நபிமார்களாக இருக்கட்டும், ரசூல்மார்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அவன் அறிவித்தால்தான் அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்துல தெளிவாக விளக்குகிறான். வசியா குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த் அதாவது அஹாத்த குர்சியுஹு பிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் லிபஸ்தத்திஹி வசிஅத்திஹி அவனுடைய அந்த குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கிறதே, பிஸ் ஸமாவாத் வானத்தை கொண்டும் இன்னும் பூமியை கொண்டும் முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. லிபஸ்தத்திஹி அதனுடைய விசாலம், அதனுடைய தடிமன் விசாலம், வசியாத்திஹி அதனுடைய விசால், பஸ்தத்தில் அதனுடைய எடை, அதனுடைய அதனுடைய விரிப்புத்தன்மை, அதனுடைய சக்தி, வசியாத்திஹி அதனுடைய விசாலத்தன்மை அப்படியே என்ன செஞ்சது, முழு வானங்களையும் பூமியையும் சூழ்ந்திருக்கிறது. சமாவாத்து சபா 7 வானங்கள், வல் அர்லூன் இன்னும் 7 பூமிகள், பின் நிஸ்பத்தி குர்சிக்கு. அப்போ குர்சியுடைய அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னா அப்போ 7 வானங்களும் 7 பூமிகளையும் சூழ்ந்திருக்குது. கஹல்கத்தின் முல்காத்தின் ஃபி ஃபலாத்தின் அப்போ ஒரு போடப்பட்ட ஒரு வளையத்தை போன்று. உதாரணமாக ஒரு பெட்ரோல் மைதானத்தில், ஒரு மைதானத்தில் இவ்வாறு ஒரு வளையம் எல்லா விஷயத்தையும் சூழ்ந்திருக்கிறதோ அதே போன்று சூழ்ந்திருக்கிறது. ருவியானி இப்னு அப்பாஸின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, வசியா குர்சியுஹு என்றால் என்ன, கால இல்முஹு அவனுடைய இல்மு பிதலாலத்தி கௌலிஹி தஆலா அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத் வசனம் இருக்கிறது, ரப்பனா வசிஅத குல்ல ஷையும் ரஹ்மத்தன் வ இல்மா, யா அல்லாஹ் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் விசாலமாக அடைந்திருக்க, இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் சூழ்ந்திருக்கிறாய், ரஹ்மத்துடைய அடிப்படையிலையும் இல்முடைய அடிப்படையிலும் சூழ்ந்திருக்கிறாய். ஃபௌஹ்பிர அறிவிக்கப்படுகிறது, அன்ன இல்மஹு வசியா குல்ல ஷை அவன் உஹ்பிரனா அறிவிக்கப்படுகிறது எனது அவனுடைய நிச்சயம் அல்லாஹ் அவனுடைய இல்மு இருக்கிறது, வசியா குல்ல ஷை ஒவ்வொரு விஷயத்தையும் சூழ்ந்ததாக இருக்கிறது. அவனுடைய இல்மு எல்லா விஷயத்தையும் சூழ்ந்தா இருக்கு.
எந்த அளவுக்கு கொஞ்சம்னா அவனுடைய விசாலம் எந்த அளவுக்கு, அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல், அவனுடைய அதை நிலைப்புத்தன்மையுடைய சக்தி, அது எல்லாமே என்னது அவனுக்கு கைக்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த குர்சி அப்படின்னா என்ன, பொதுவா அதாவது ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவோட என்ன செய்யறது, அடுக்கிட்டு போறதுதான். குர்ராசான்னு சொல்றோம்ல, அதாவது தாள்கள், ஒவ்வொரு தாளும் இன்னொரு தாளோட ஒட்டி வைத்து அடுக்கிறது தான் குர்ஆசா என்று சொல்றோம். குர்சிங்கிறது பொதுவாக என்னது, எதன் மீது உட்காரப்படுமோ அதுக்கு சொல்றது, எதனே உட்காரப்படுமோ அதுக்கு சொல்றது. சில இதுல என்ன செய்யும், அதே மாதிரி என்னது, குர்சிங்கிறது பொதுவாக வந்து அதுக்கு பல சொற்கள் இருக்குது. முதலாவது என்னன்னு சொன்னா, அது அரிசி, அப்படிங்கிற அரிசிக்கு தான் குர்சின்னு சொல்லப்படுது என்பதாக. ஆனா வந்து ஹசன் அவங்க சொல்லும்போது அரிசி குர்சி ரெண்டுமே ஒரு கட்டில் போன்ற ஒரு விஷயத்துக்கு தான் சொல்றது. அதுல வந்து எனது அமர்வது என்பது சரியாகும் என்பதாக சொல்றாங்க. ரெண்டாவது, குர்சிங்கிறது அரிசி கிடையாது, அது வந்து அவனுக்கு முன்னாடி உள்ளது. அது எல்லா விதமான 7 வானங்கள், அதாவது அரிசி அல்லாத 7 வானங்களுக்கு மேலுள்ளது தான் குர்சி என்பது. சரி, ஏன்னா வானங்களும் பூமியில் இருக்குது, குர்சியுடைய நடுவில் தான் இருக்கு. எப்படின்னா ஒரு வளையம் போன்ற ஒரு மைதானத்தில் வளையத்தை போட்டு சுற்றி உட்காந்துட்டா என்னது, அதுக்கு உள்ளதான் என்னது, வானங்கள் பூமியில் எல்லாமே இருக்குது. 7 வானங்களாக இருக்கட்டும் குர்சியில் தான் இருக்குது. அது ஒரு பட்டம் போல, 7 விஷயத்த உள்ளே போட்ட, 7 திருகத்தை உள்ளே போட்டால் அதுக்குள்ளே கிடக்கிற மாதிரி, ஒரு வட்டத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி உள்ளே கிடக்குது என்பதாக சொல்கிறாங்க. இவ்வாறு பலவிதமான கவுல்கள் அதில் வரதை பார்க்குறோம். இப்போ குர்சியுங்கிற விஷயத்தில் பலவிதமான கருத்து வேறுபாடு இருந்தாலும், குர்சிங்கிறது ஒரு பெரிய விசாலமானது, அதாவது எல்லாமே அதுக்குள்ளே அடங்குறது. இன்னொரு கருத்து குர்சிக்கு சொல்கிறாங்க, அதாவது அது வந்து குர்சியை முறாது அந்த அரசாட்சி, அதிகாரம், வல்லமை. ஏன்னா குர்சிங்கிறது வந்து அரசாட்சியினுடைய அதிகாரத்தினுடைய இடமாக இருக்குது. அதனால குன்னியத்தை, அதாவது கினாயாவா இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும், குர்சி என்பதற்கு அது சரியான கருத்து அது இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்வதை போன்று எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது, எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் குர்சி. இந்த குர்சிங்கிறது அரிசி வந்து அதை விட பெருசு, குர்சிங்கிறது சிறுசு என்பதாக சொல்லப்படுது. சரி, அடுத்து பாருங்க, வருவி அந்த இதுல இருந்து உஹ்பிர அன்ன இல்மஹு வசியா குல்லஷி, எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. வஸ்ஸமாவாத்தி சப வல் அர்தூன் الكرسي ربنا وسعت كل شيء رحمة وعلما فأخبر أن علمه وسع كل شيء. وقال حسن بصري رحمة الله عليه அவங்க சொல்றாங்க, அல் குர்சி ஹுவல் அர்ஷ், குர்சி தான் அர்ஷ் என்பதாக சொல்றாங்க. قال ابن كثير, ابن كثير رحمة الله عليه சொல்லும்போது وصحيح أن الكرسي غير அர்ஷின் غير الأرش. அப்போ குர்சி இருக்குதா غير الأرش, அர்ஷ் அல்லாததான் குர்சி, குர்சி வேற அர்ஷ் வேற. அன்னல் அர்ஷ் அக்பர் மின்ஹு, அர்ஷ் என்பது குர்சியை விட பெரியது, அர்ஷ் என்பது குர்சியை விட பெரியது, உயர்ந்த பிரம்மாண்டமானது. கமாதல்லத் அலா தாலிக்கல் ஆசார் பல அக்பார், அதன் மீது பல ரிவாயத்துகள், பல அறிவிப்புகள் வந்திருக்க மாதிரி குர்சி என்பது வேறு, அர்ஷ் என்பது வேறு. அதில் குறிப்பாக குர்சி என்பது அர்ஷை விட சிறுசு தான். அப்போ அர்ஷ் என்பது தான் பெருசு, குர்சி என்பது அதை விட சிறுசு என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. குர்சி அர்ஷ் என்பது தான் என்னது, மிக பிரமாண்டமானது, மிக பெரியது என்பதில் எந்த இதுவுமே கிடையாது. சரி, அதுதான் இங்கே சொல்லப்படுது. அடுத்ததாக செய்தி ஹதீஸ்களில் ஆசார்களில் வந்திருக்க மாதிரி அரிசி எவ்வளோ பிரம்மாண்டமானது என்பது தெளிவாக வந்திருக்கிறது. சரி, வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா ஹுவல் அலியுல் அலீம், வலா யஊதுஹு அவனை சடைவில் ஆக்காது, ஹிஃப்துஹுமா அந்த இரண்டையும் பாதுகாப்பது என்பது அவனை கஷ்டத்திலோ சடைவிலோ ஆக்காது. ஹுவல் அலியுல் அலீம், அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான், பிரம்மாண்டம் மகத்தானவனாக இருக்கிறான். ஐ லா எஸ்குலுஹு, லா இஸ்கிலுஹு அவனை சடைவில் ஆக்காது, அவன் சடைந்து விட மாட்டான். வலா யுஜிசுஹு அவனை பலகீனமாக்கி விடாது. ஹிஃப்து சமாவாச் இயலாமையில் ஆக்கி விடாது, அவனை சடைவில் ஆக்கி விடாது. ஹிஃப்து சமாவாச்சி வளர் வானங்கள் பூமியின் பாதுகாப்பு என்பது, அதை பாதுகாப்பது என்பது அவனுக்கு எந்த சடையும் ஏற்படுத்தாது. ஒமன் ஃபீஹிமா அந்த இரண்டிலே உள்ளதை பாதுகாப்பது என்பது அவனுக்கு எந்த சடையும் ஏற்படுத்தாது. வஹுவல் அலியு அவன் உயர்ந்தவன், ஃபௌக ஹல்கிஹி அவனுடைய படைப்பின் மீது அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். துல் அலுமதி மாண்புமிக்கவன், ஒல் ஜலால் இன்னும் கண்ணியம் நிறைந்தவன், மாண்புமிக்கவனாகவும் கண்ணியம் நிறைந்தவனாகவும் இருக்கிறான். அதாவது லா எஸ்குலுஹு வலா
யுக்ஸிருஹு ஹிஃப்து, வானத்தை வானம் பூமியை பாதுகாக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவனுக்கு ரொம்ப லேசானது, அவனுக்கு அது ரொம்ப லேஸ். அவன் எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஃபலா யாசுமனு ஷெய்உன், எதுவுமே அவனை விட்டு மறையாது, அவன்கிட்ட எதுவும் எனது மறைந்து விடாது. அவ எல்லா விஷயங்களும், எல்லா படைப்பினங்களும் அவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு முன்னால் ரொம்ப பணிந்தது, இழிவானது, சிறியது, எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு முன்னாடி எல்லாமே தாழ்வானது தான். அப்போ அவன் அது மாதிரி அவன் பக்கம் தேவையுடையது, இன்னும் அதாவது மிஸ்கீனுடைய அந்த அந்தஸ்தில் உள்ளது தான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்? சீமான், புகழுக்குரியவன், நினைத்ததை செய்யக்கூடியவன், அவனை யாரும் கேட்க முடியாது. அதே மாதிரி ஆனால் அவன் என்ன செய்வான்? எல்லாருடைய விஷயங்களையும் கேள்வி கேட்க ஆற்றல் பெற்றவன். அவன் எல்லா வஸ்துக்களின் மீதும் அதிகாரம் பெற்றவன், எல்லா வஸ்துக்களையும் கணக்கு வைக்கக்கூடியவன், எல்லா வஸ்துக்களையும் கண்காணிக்கக்கூடியவன். அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். அவனை தவிர எந்த ரப்பும் கிடையாது, யாரும் அவனை தவிர கிடையாது. வஹுவல் அலியுல் அதீம் வஹுவல் அலியுல் கபீர் என்பதாக ஒரு இதில் வருது. அதாவது கபீருல் முத்தஆல், பெரியவன், இன்னும் எல்லா விஷயத்தையும் விட உயர்ந்தவன். இந்த ஆயத்தில் தெளிவான முறையில் அறிவிக்குது. என்னது? ஹதீஸ்கள்ல இருந்து சலஃப் சாலியினுடைய அந்த தரீகா, அவங்களுடைய விஷயங்கள் தெளிவாக இது விளக்கப்படுறதை நம்ம பார்க்கணும். அப்போ எந்த விதமான தஷ்மியும் செய்ய தேவையில்லை, எந்த விதமான விளக்கம் தேவையில்லை. அல்லாஹு தாலா உயர்ந்தவனாக இருக்கிறான். வஹுவல் கபீருல் முத்தஆல், அதாவது அவனே பெரியவன், அவனே உயர்ந்தவனாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. எல்லா விஷயங்களையும் அறிந்தவன், எல்லா விஷயங்களையும் புரிந்தவன் அவனே தான். அப்போ அவன் அலி, உயர்ந்தவன், அல் அதீம், மகத்தானவன் என்ற விஷயங்களும் இதன் மூலம் தெளிவாக விளங்குகிறது. வஹுவல் கபீருல் முத்தஆல், அவனே பெரியவன். கபீர்னா பெரியவன், முத்தஆல்னா உயர்ந்தவன். அவனே பெரியவனாகவும் இன்னும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான். உயர்ந்த எல்லா விஷயத்துக்களை விட உயர்ந்தவன் அல்லாஹு தஆலா தான், முத்தஆல். அப்போ அவனுக்கு முன்னாடி எல்லாமே என்னது? கீழே உள்ளது தான். அவனுக்கு முன்னாடி எல்லாமே தாழ்வானது தான். எதுவுமே அவனை விட உயர்ந்து விட முடியாது. அப்போ எந்த இணையும் அவனுக்கு இருக்க முடியாது. சொல்லப்போனால் அவன் எல்லா படைப்பினங்களும் மேலானவன், எல்லா படைப்பினங்களும் மேலானவன், கண்ணியத்திற்குரியவன், பரிபூர்ணத்துக்குரியவன். எல்லா, அதாவது ஒப்புமையை விட்டும் அவன் உயர்ந்தவன். அதே மாதிரி அவனுக்கு ஈடு இணையை கொண்டு வரதை விட்டும் உயர்ந்தவன், அவனுக்கு எதிர்கொண்டு வரதை விட்டும் உயர்ந்தவன். அவனுக்கு எல்லாத்தையும் விட அல்லாஹ் உயர்ந்தவன். சிஃபத்து, அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் ஒன்று தான் அந்த ஒலு, உயர்வுங்கிறது. அப்போ அது அவனுடைய அதிகாரம், அவனுடைய ஆற்றல், இது புகழுக்குரிய சிஃபத்தாக இருக்கு. அல்ல அலீம்ங்கிறது மகத்தானவன். அது மாதிரி கிபிரியா, பெருமை உடையவன். அவனை விட எதுவுமே மகத்தானது கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல் அலீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லதி கது கமுல ஃபி அலுமத்திஹி, அவனுடைய மகத்துவத்தில், அலுமத்தில் அவன் பரிபூர்ணமானவன். கமால்னா என்ன? அது அவனுடைய சிஃபத்தில் கட்டுப்பட்டது. அது என்னது? எல்லா அந்தஸ்துடைய உயர்வு, சக்தி, ஆற்றலுடைய கண்ணியம் அவனை தவிர எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு ஒரு புகழ்ச்சியினுடைய உச்சக்கட்டம் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்பது இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு விளக்கப்படுகிறது. அப்போ இதில் சொல்றது அல்லாஹ்வுடைய ஞானம் எந்த அளவுக்கு உயர்ந்தது, அந்த இல்மை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அதுலேயும் அல்லாஹ் யாருக்கு அவன் அறிவிச்சு கொடுக்கலானோ அவங்களுக்கு மட்டும் தெரியும். இப்போ அறிவிச்சு கொடுக்கக்கூடிய விஷயத்துலையும் அல்லாஹ் தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாதஹும் அலா பாத், சிலரை விட சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அதில் முக்கியத்துவம் கொடுக்குறான். எல்லா விஷயத்திலையும் அந்தஸ்தில் கொடுக்குற மாதிரி. அந்தஸ்துனா என்ன? எப்படி கொடுக்குறான்? பாதஹும் அலா பாதுனா, சிலரை விட சிலரை அல்லாஹ் ரசூல்மாரில் உயர்த்துறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்றும் அவங்களுடைய மதிப்புகள், அவங்களுக்கு கொடுத்த மஜிசாக்கள் இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ்ல அறிவித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் நிறுத்தலா மிர் ரசூலின். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? யார் யாருக்கு எதை அறிவிக்கணுமோ அதை அறிவிச்சு கொடுக்குறான். அதுலேயும் அந்தஸ்து பிரிக்கிறான். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களா, இன்னும் சிலருக்கு இன்னும் அதிகமாக. அப்போ ஒவ்வொரு தரஜாக்கு ஒவ்வொரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் எல்லாம் அறிவிச்சு கொடுத்தான். அதுலேயும் குறிப்பாக எந்த அளவுக்கு அறிவிச்சு கொடுத்தான்னா, சில நபிமார்களுக்கெல்லாம் என்னது? பேசுவதன் மூலம். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் பேசினா, சில நபிமார்களுக்கு ரூஹுல்லான்னு சொல்லி பட்டம் கிடைச்சி, சில நபிமார்கள் ரபீஹுல்லான்னு பட்டம் கிடைச்சிது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா, பெரிய நேசம் கிடைச்சிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லா, எந்த அளவுக்கு ஹபீப் ஆயிட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய தாத்தையே என்னது? நபிக்கு காட்டக்கூடிய அளவிற்கு என்னது? உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க. தாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபி மேராஜுடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? நேரடியாக ஜிப்ரீல் இஸ்லாமே சொல்றாங்க, இதுக்கு மேலே நான் வந்து சிதறத்து முன்தஹாங்கிற இடத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க, இதுக்கு மேலே நான் நெருங்கி வந்தேன்னு சொன்னால் நான் பொசுங்கி போயிடுவேன், எரிஞ்சு போயிடுவேன்னு சொல்றான். இப்போ அதுக்கு பிறகு அவங்களால கூட போக முடியல. ஆனால் அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அங்கே போயிருக்காங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? எல்லா நபிமார்களையும் விட, எல்லா மலக்குமார்களையும் விட, எல்லா படைப்பினங்களை விட அல்லாஹு தாலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து, அவருடைய பிரியம் உயர்ந்த நேசம் அவர்கள் மீது வைத்திருக்கிறான். எனவேதான் அதை விட அதை தாண்டி எனது அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் எண்டு. அதுக்கு பிறகு யாரும் அங்க போனது கிடையாது. போன ஒரே ஒரு ஜாத் போன ஒரே ஒரு சிறப்பு யாருக்கு இருக்குது? நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்ப அல்லாஹ் மற்றவர்களை விட, மற்ற நபிமார்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சான்? காட்டியிருக்கான். தன்னையும் என்ன செஞ்சுட்டான்? காட்டிட்டான். தன்னுடைய தாத்தை அல்லாஹ் காண்பிச்சிட்டான். அல்லாஹ்வை பார்த்தாங்க. இது அல்லாஹ் தஆலா எல்லாரையும் விட உயர்ந்த தில்கல் ருசுல் ஃபல்லல்னா பாதகும் அலா பாதகும் நபிக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்திருக்காங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது விஷயங்கள் சொல்லப்பட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய இல்மை யாரும் எடுத்தவோ திருடவோ முடியாது. அல்லாஹ்வுடைய இல்மன் இல்லை. மலக்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா அல்லாஹ்ட்ட இருந்து மலக்கள்கிட்ட வந்துருச்சு. மலக்கள்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா அந்த இல்மை திருடுறதுக்கு ஷைத்தான் என்ன செய்யறான்? முதல் வானத்துல கெட்ட ஜின்களை அனுப்பி வைக்கிறான். அது வந்து என்ன செய்யுது? பஸ்தரகஸ், அதாவது அந்த கேட்டுட்டு நிக்குது கேட்கறது. அப்ப கேட்கும்போது என்ன செய்யறாங்க? மலக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டா ஹதீஸ்ல வருதுல அல்லாஹ் தஆலா மலக்களுக்கு சொன்னா மலக்கள் ஒவ்வொரு வானமா இறங்கி முதல் வானத்துக்கு விஷயம் சொல்லப்படும் போது என்ன செய்யறான்? ஜின்கள் வந்து காதை வச்சு கேட்குது. இந்த மாதிரி என்ன சொல்றாங்க. அப்ப அவ்வாறு சொல்லும் போது என்ன செய்றாங்க? இவங்க அந்த வால் நட்சத்திரத்தை தூக்கி எறிகிறாங்க. எரியும் போது என்னது? அதன் மேல பட்டுச்சுன்னு சொன்னா எரிஞ்சு பொசுங்கி போயிருது. அப்ப அதை கூட கேட்க முடியாது. யார் வந்து அங்க வந்து காது செவியை வச்சு கேட்கன்ட்டு வராங்களோ அவங்களுக்கு மலக்கள் என்ன செய்றாங்க? அந்த வால் நட்சத்திரத்தை எரி நட்சத்திரத்தை தூக்கி எரிஞ்சுறாங்க. எரிஞ்சவொடனே அதை பொசுங்கிருது. அல்லாஹ் சொல்ற மாதிரி குர்ஆன்ல அவங்க வந்து என்ன செய்றாங்க? வந்து கேட்குறாங்க. லா யஸ்மஊன இலல் மலையில் ஆலா வ யுக்தஃபூன மின் குல்லி ஜானிப். அதாவது இன்னா ஸய்யன்னா ஸமா துன்யா பிஸீனத்தினில் கவாகிப் வ ஹிஃப்தம் மின் குல்லி ஷைத்தானின் மாரித். எல்லா ஷைத்தான்களை விட்டும் அல்லாஹ் தஆலா அதை பாதுகாத்திருக்கிறான். லா யஸ்மஊன இலல் மலையில் ஆலா வ யுக்தஃபூன மின் குல்லி ஜானிப். மேலுலகத்தில் உள்ளவர்களின் விஷயங்களை ஷைத்தான்கள் செவியுற முடியாது. ஏனென்றால் அதை நெருங்கும் ஒவ்வொருவருக்கும் பல பாகங்களிலிருந்து வெள்ளிகளால் எரியப்பட்டு விடுகின்றன. அதாவது என்ன செய்யுது? அப்படி வந்தாங்கன்னு சொன்னா அவங்க மீது என்ன செய்யுது? கொல்லிகள்னா அதாவது அந்த நெருப்பு கங்குகள் அவர் மீது எரியப்படுது. துஹூரம் வலஹும் அதாபுன் வாசிப் இல்லா மன் ஹத்திஃபல் ஹத்ஃபத ஃபஅத்பஅஹு ஷிஹாபுன் சாகிப். தப்பித்தவரை ஒரு வார்த்தையை பறித்து செல்ல நெருங்கினால் உடனே அவனை கொழுந்து விட்டு எரியும் பிரகாசமான நெருப்பு பின்தொடர்கிறது என்பதா அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த விஷயத்தை யாரும் திருடவும் முடியாது, கேட்கவும் முடியாது, என்ன அதை பறிச்சு கொண்டு வரவும் முடியாது. அதுக்குள்ள என்ன செய்யுது? எரி நட்சத்திரம் அவர்கள் மீது பட்டு அதை பொசுக்கி விடுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய இல்மை அவனா யாருக்கு அறிவிக்கிறானோ அவர்களுக்கு தான் தெரியும். அதை தவிர வேறு யாரும். அப்ப அரிசி குர்சியுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. அரிசி என்பது குர்சியை விட பிரம்மாண்டமானது. குர்சியே குர்சியே முழு உலகத்தையும் எல்லா விஷயங்களும் அடக்கியது. அதை விட பிரம்மாண்டமானது அரிசி என்பதை அல்லாஹ் அந்த இடத்துல விளக்கி காண்பிக்கின்றான். அதே போல் அவனுக்கு இந்த இவைகளை எல்லாம் பார்க்குற பிரம்மாண்டமான இவைகளை பாதுகாக்க அவன் தனி ஒருவன் தான். அவனுக்கு அதில் எந்த சடையும் கஷ்டமும் கிடையாது, சிரமமும் கிடையாது. அஸ்ஹலு அலை, எல்லாமே அவனுக்கு லேசானது. வஹுவாகுவன், ரொம்ப லேசானது. அவனுடைய குதிரத்தை இதனுள் நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன என்பதையும் மறைவான விஷயங்களை அறிந்தவன் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தாலா அவனுடைய குதிரத்தை விளங்கி அவனிடமே ஒவ்வொரு விஷயங்களின் பக்கமும் தேவையாகி அவன் மூலமே நம்முடைய தேவைகளை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.